இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறுப்பு மண்டலத்தில் இருந்து செரிமான மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நமது அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றல் நாம் உண்ணும் உணவிலிருந்து கிடைக்கிறது. நாம் உண்ணும் உணவு செரிமானங்கிற நிகழ்வால் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. செரிமானத்துக்கு பிறகு மீதமுள்ள கழிவுகள் கழிவு நீக்க முறையின் மூலம் வெளியேற்றப்படுது. நாம் உண்ணுகின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களிலிருந்து எளிய மூலக்கூறாக மாற்றப்படுகிறது. அதாவது கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாகவும், புரதம் அமினோ அமிலமாகவும், கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசராலாகவும் மாற்றப்படுகிறது. இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் இரத்தம் அல்லது நிணநீர் ஆகியவற்றால் உறிஞ்சப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இவ்வாறு சிக்கலான சேர்மங்கள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. செரிமான மண்டலம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று செரிமான பாதை, மற்றொன்று செரிமான சுரப்பிகள். செரிமான பாதை அதாவது உணவுக்குழல். உணவுக்குழலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது. இது வாயிலிருந்து மலவாய் வரை நீண்டுள்ளது. இப்பாதை ஏறக்குறைய 6 to 9 மீட்டர் நீளமுடையது. நாம் உண்ணுகின்ற உணவானது வாய்க்குழி, தொண்டை, உணவு குழாய் மூலம் வயிற்றை அடைந்து அங்கு செரிமானமடைந்து பின்பு சிறுகுடல் பெருங்குடல் சென்று அங்கு ஆற்றல் உறிஞ்சப்பட்டு பிறகு மீதமுள்ள கழிவுகள் மலவாய் வழியாய் வெளியேற்றப்படுகிறது. அடுத்த வீடியோவில் செரிமான சுரப்பிகள் பற்றி பார்க்கலாம்.